third chapter, Accounts of Partnership Firms, Fundamentals. அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து illustration number 16. அதை எடுத்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. Number 16, chapter number 3. Illustration 16. இது வந்து 12th standard. சரி, படிச்சிட்டீங்களா? அந்த ப்ராப்ளம் படிச்சுக்கோ. Illustration number 16. என்ன சொல்றாங்க இந்த ப்ராப்ளத்துல? ஜான் என்றவரை ஒரு ஃபார்ம்ல வந்து பார்ட்னரா இருக்கிறார். He withdraws 1000 rupees per month regularly. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் வந்து அவர் எடுக்கிறார். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறாரு. தன்னுடைய பர்சனல் யூஸ் கோசரம் எடுக்கிறார். அப்போ ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் எடுக்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எடுப்பாரு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எடுப்பாரு? 1000 into ஒரு வருஷத்துக்கு 12 months. அப்போ ஒவ்வொரு மாசமும் 1000 எடுக்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எடுப்பாரு? 1000 into 12, 12,000 rupees. சரியா? அப்புறம் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் த ரேட் ஆஃப் 5% per annum. கவனிங்க, அவர் எடுக்கிற அமௌண்ட் வந்து என்னது? டிராயிங்ஸ் இல்லையா? அதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணும்? 5%. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆவரேஜ் பீரியட் மெத்தட். எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 விதமான சூழ்நிலையில கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த 1000 ரூபாய் எடுக்கிறார் இல்லையா ஒவ்வொரு மாசமும், அது ஒவ்வொரு மாச தொடக்கத்துல எடுத்தா நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அதே மாதிரி இந்த மிடில் ஆஃப் த மந்த் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் நடுவில் எடுத்தால் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா ஒவ்வொரு மாச இறுதியில் கடைசியில எடுத்தால். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அதை பார்ப்போம். சரியா? இப்ப கவனிங்க, இப்ப எந்த மெத்தட்ல வந்து நம்ம பார்ப்போம்? ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இப்போ ஒவ்வொரு மாசம் தொடக்கத்துல எடுக்கிறாரா? இப்போ 2 விதமான அக்கௌண்டிங் இயர் இருக்கா. ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியுது, ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச்ல முடியுது. ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஜனவரி முதல் மாசம் எடுக்கிறாரா? ஒவ்வொரு மாச தொடக்கத்துல எடுக்கிறேன். அப்ப முதல்ல எப்ப எடுப்பாரு? ஜனவரி 1st அன்னைக்கு எடுக்கிறாரா? பிகினிங்னா ஜனவரி 1ல தானே எடுப்பாரு. புரியுதா? இந்த அமௌண்ட்டை இவர் என்ன பண்ணுவார்னா எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுவாரு? டிசம்பர் 31st வரைக்கும் யூஸ் பண்ணுவார். லீடிங் வரைக்கும் யூஸ் பண்றாரு. ஜனவரி 1 to டிசம்பர் 31. இப்போ எவ்வளவு மாசம் யூஸ் பண்றாரு?
12 months. ஒரு வருஷத்துக்கு பூரா யூஸ் பண்றான்னா 12 months. சரி, கடைசியில எப்ப எடுப்பார்? கடைசி மாசத்துல எப்ப எடுக்கிறார்? ஒவ்வொரு மாசமும் தொடக்கத்துல எடுக்கிறார் இல்லையா? அப்ப கடைசியில எப்ப எடுப்பாரு? பிகினிங்ல தானே எடுக்கிறாரு. டிசம்பர் 1 அந்த பிகினிங்க மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு மாச தொடக்கத்துலனா முதல்ல ஜனவரி 1 எடுக்கிறார், கடைசியா டிசம்பர் 1 தானே தொடக்கம்னா. ஸோ டிசம்பர் 1 நீங்க எடுக்கிறார். அதை டிசம்பர் 31 வரைக்கும் யூஸ் பண்ணுவாரா? ஒரு மாசம் யூஸ் பண்ணுவாரா? அப்போ 1 month. இப்போ ஆவரேஜ் பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 12 இந்த 1 ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, 13. இதை 2ஆல டிவைட் பண்ண, 2 நம்பர் இருக்கிறதுனால 2ஆல டிவைட் பண்ணாதான் ஆவரேஜ் கிடைக்கும். புரியுதா? அப்போ இந்த ஒரு பாருங்க, 13 divided by 2 எவ்வளவு வரும்? 6.5. இங்க பாருங்க, நான் டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 213 2 6 or 12 1 2 வந்து 1ல போகாது இல்லையா? பாயிண்ட் வச்சுட்டு இந்த 0. இப்போ எத்தனை தடவை போகும்? இப்போ எத்தனை தடவை போகும்? இதை பாருங்கம்மா, இப்போ எத்தனை தடவை போகும்? 5 times 5. அப்போ எவ்வளவு மந்த்ஸ் வருது? 6.5 months. அப்போ பிகினிங்ல எடுத்தோம்னா நம்ம எவ்வளவு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்? 6.5 months தான் கால்குலேட் பண்ணோம். போட்டுருப்பான் பாருங்க, ஆவரேஜ் பீரியட் 6.5 months போட்டிருக்காங்களா? உங்க புக்கில் இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் தெரியணும் இல்லையா? எப்படி வந்தது இந்த 6.5 monthsன்றதை நான் போட்டு காட்டிடுறேன். இப்போ நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறோம். சரியா? இது புரியுதா? இதை ரப் பண்ண இல்லம்மா, நீங்கள் ரப் பண்ணுங்க. 5 months எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியுதுல்ல? இப்போ வந்து நாம் என்ன பண்ணணும்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த புக்கில் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு rate of interest into average period divided by 12. இதை முதல்ல எழுதிப்போம். பாருங்க, interest on drawings equal to total amount of drawings. பாருங்க, total amount of drawings into rate of interest into average period divided by 12. இப்போ நம்ம இதை வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். சரியா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 12,000. அதை எழுதிக்கணும்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 5%. அப்போ இதில் எப்படி எழுதணும்? இன்ட்டு 5/100. பர்சன்டேஜ்னாலே 100. சரியா? பீரியட் ஆஃப் ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6.5 months கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை இங்கே போட்டுக்கணும். 6.5 divided by 12. 12ன்றது 1 இயருக்கு உண்டான 12 months. சரியா? இப்போ இதுக்கு கால்குலேஷன் போடணும். கால்குலேஷன் எப்படி போடுறது? 0.5 வந்ததுனால உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? இதை என்ன பண்ணலாம்? நீங்கள் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 12,000 into 5/100. 6.5 into 10 எவ்வளோ வரும்? எவ்வளோப்பா வரும்? 15 50 5 10 60 ப்ளஸ் 5 65 இல்லையா? ஒவ்வொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 65. இந்த 0வை எடுத்துடலாம். புரியுதா? அப்போ இங்கே 65. இப்போ 12 into 10 120. இப்போ இந்த கால்குலேஷன் அங்கேயே அடிச்சு பார்க்க கூடாது, நீங்க தனியாக அடிச்சு பார்க்கணும். அப்போ இங்கே போட்டு பார்ப்போம். 12,000 into 5/100 into 65/120. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். சரியா? அதுக்கப்புறம் இந்த 120ல 1 டைம் போகுமா? 120ல 1 டைம். இப்போ 1 into 5 5. அப்புறம் 65 into 5 எவ்வளோ வரும்? 5 5s are 25. 5 6 are 30 plus 2 32. 325. கீழே 1 இருக்கா? 325 1ஆல டிவைட் பண்ணா சேம் ஆன்சர் 325. ஆன்சர் இஸ் 325. வந்திருக்கா பாருங்க. ஆன்சர் has come. 325 வந்திருக்கா? ஸோ இதில் என்ன டவுட் இருக்கா கேள்வி. ரைட், தேங்க்யூ ஆல்.